ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நிவேதா தாமஸ் இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகை நிவேதா தாமஸ்க்கு 30 வயசு ஆகுது. நிறைய படங்கள் நின்னுக்கோரி, வி, தர்பார், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள், ஏன் நம்ம பாபநாசத்தில் மூத்த மகளாக கமலுக்கு நடிச்சிருப்பாங்க. ஸோ குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதுக்கப்புறம் ஹீரோயினாக நடித்து ரொம்பவே பிரபலமான நடிகை நிவேதா தாமஸ். ரொம்ப ஃபிட்டாக அழகாக இருக்கக்கூடிய நடிகை. இப்போ டபுள் மடங்கு அழகாக இருக்கார். எப்படின்னா, கொஞ்சம் உடல் பூசின மாதிரியும் சரி, தன்னுடைய முன்னழகை கரெக்டான விதத்தில், சதவீதத்தில் அந்த கவர்ச்சியை காட்டுற விதத்துலையும் நிவேதா தாமஸோடைய அழகு, பூரிப்பு எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ 30 வயசு ஆகிடுச்சு, பெருசாக திரைப்படத்தில் ஜொலிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் நிவேதா தாமஸ்க்கு எப்பவுமே இருக்குது. மல்லு நடிகையான இவங்க இன்னுமே மெயின் ஸ்ட்ரீமில் பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி படம் 2022 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய படங்கள் பெருசாக வரல, அவங்களுக்கான வாய்ப்புகளும் பெருசாக அமையலை. ஸோ அதே ஒரு மன விரக்தியில் இருந்தாங்களான்னு தெரியல. அதனால் உடம்பு ரொம்பவே பூசி போச்சு. ஸோ உடல் பருமன் ஆகிட்டு அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே போராடி இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. ஸோ ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உடல் பூசினதே அழகு போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களான்னு தெரியல. அவங்களுடைய அந்த உடல் பூசின அழகையே ஒரு கவர்ச்சியாக மாற்றி போகிற ஃபங்க்ஷன் எங்கே பார்த்தாலுமே நிவேதா தாமஸோடைய கவர்ச்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ நீங்கள் இப்படிலாம் கவர்ச்சி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் அவங்களுடைய ஷூட், அந்த ட்ரெஸ்ஸில் சாரியில் காட்டக்கூடிய எந்த ஷூட்டாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஷூட்டை வெறித்தனமாக காட்டி நானும் லைம் லைட்டில் இருக்கேன் அப்படின்றத நம்ம நிவேதா தாமஸ் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிவேதா தாமஸோடைய இந்த கவர்ச்சி பெருமளவு கோலிவுட் ரசிகர்களாலேயும் சரி, அந்த சவுத் இந்தியா ரசிகர்களே சொல்லலாம். ஏன்னா இவங்க 3 ஸ்ட்ரீம்லேயும் நடித்தாங்க. கோலிவுட், தமிழ் இண்டஸ்ட்ரி அண்டு மல்லுவுட். இந்த 3த்துலேயுமே ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எது எப்படியோ அவங்களுடைய படைப்பு நல்லாயிருக்கும், நடிப்பு நல்லாயிருக்கும், இப்போ கவர்ச்சியும் நல்லாயிருக்கு அப்படின்ற வகையில் தான் இருக்குது. நிவேதா தாமஸோடைய கவர்ச்சியை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கே ஷோ போனாலும் அவங்களுடைய கவர்ச்சியை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய பூசின உடல் அழகை அதை நெகட்டிவாக பார்க்காம அதிலே கவர்ச்சி காட்டி பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எல்லாருமே பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ரெண்டதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய கவர்ச்சியை ரசிக்கும்படியாக இருக்குதா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதன் மூலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி 2.2 பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிக்க விடுங்க. அண்டு நிறைய ப்ளேலிஸ்ட்டை போட்டிருக்கோம். தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ், அந்த நடிகைகளுடைய பவுன்சிங் வீடியோஸ்ன்னு சொல்லி நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.